வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு கேஸ் போட்டிருந்தவங்களுக்கான ரீஃபிசிக்கல் நேற்று ஆவடியில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா புது கிரவுண்டில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரன்னிங் பண்ண அந்த 2 கிரவுண்டை தவிர்த்து 3ஆவதாக இன்னொரு கிரவுண்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 12 ரவுண்டு ஓடுற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டோட கண்டிஷன் நல்லா தான் இருந்திருக்கு. ஒரு பேட்சுக்கு 50 பேர் 46 பேர் அப்படிங்கிற மாதிரி ஓட விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் கடைசியில் வந்து ஃபிட்டாகி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ பேரை வந்து இதில் கேஸ் போட்டு கடைசியில் அவங்கள வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக ரன்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா 107 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ். ஓகே, அதே மாதிரி ஹைட் ரீமெஷர்மெண்ட்டுக்காக 79 பாய்ஸ் 8 கேர்ள்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 198 பேர் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 177 பேர் தான். ஓகே, ஸோ இதில் பாஸ் பண்ணவங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் ரன்னிங்கில் பாஸ் பண்ணவங்க பாய்ஸ் வந்து 44 பேர், கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தான். 4 பேருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகே, 4க்கு 4மே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அடுத்து இதில் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், அதாவது ஹைட்டு செஸ்ட்டு மெஷர் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்குன்னு கேஸ் போட்டவங்களில் 35 பேர் வந்து ஃபிட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரன்னிங் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களும் ஹைட் மெஷர் பண்ணதில் அதில் 2 பேர் வந்து பாய்ஸ் வந்து அதில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதில் 42 பேர் வந்து ஃபைனலாக வந்து பாஸ். ஓகே, ஸோ டோட்டலாக பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்ட குரூப்பில் இருந்து 77 பேர் வந்து மெடிக்கலுக்கு இப்போதைக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ 77 பேர் வந்து ஹைட்டு, அடுத்ததாக ரன்னிங் இதெல்லாம் பாஸ் பண்ணி மெடிக்கலுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. கேர்ள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்குன்னு கேஸ் போட்டவங்களில் 8 பேரில் 2 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, 6 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தமாக கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே சேர்ந்து 83 பேர் இருக்காங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்றைக்கி காலையில் 5 மணி ஆயிடுச்சு. ஓகே, அவங்க நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருக்காங்க. நேற்று காலையில் போனவங்க இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு இப்போ தான் வந்து அவங்க வெளியில் வந்திருக்காங்க. ஓகே, அதனால தான் இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நானுமே ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன், அவங்கள மொபைல் யூஸ் பண்ண விடலை அப்படின்றனால டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் 80 பேர்கிட்ட மறுபடியும் எக்ஸ்ட்ரா உள்ளே வராங்க அப்படின்னால கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துருக்குறேன்ல, எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்ட்டு சொல்லி, அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து டேஞ்சர் ஜோனுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த டேஞ்சர் ஜோனை விட அதிகமான மார்க் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆயிடுவீங்க. அதை விட கம்மியாக தான் இருக்குது, இல்லைனா அதே மார்க்கு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஜிடிக்கு உங்களுக்கு ஏஜ் இருக்குதுன்னா அப்ளை பண்ணி படிங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. அப்படின்னால எல்லாருமே அந்த டேஞ்சர் ஜோனை விட கம்மியாக இருக்கிறவங்க படிங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெலகிராம் சேனல்லையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லைனா ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் நம்ம சேனலை நீங்கள் தேடி கூட அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.